வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் விஜி பொட்டிக். இது 4வது நாள் டிசைன் ப்ளவுஸ் வீடியோ தான் நம்ம பார்க்குறோம். இது வந்து ரவுண்ட் நெக் தான். இது ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். நீங்கள் ஏற்கனவே ரவுண்ட் நெக் டிசைன் பார்த்துருப்பீங்க. ஃபஸ்ட் நாளே அது தான் போட்டிருந்தேன். இதிலே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதுவுமே நீங்கள் ஈஸியாகவே இருக்கும். நீங்களும் தச்சு பழகணும். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் ஸ்கிப் பண்ணி பார்க்குறீங்க. நீங்கள் ஃபுல்லாகவே வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற விஷயம்லாம் உங்களுக்கு இஞ்சியாக புரியும். இல்லைன்னா உங்களுக்கு வந்து அப்புறம் ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடியோ மட்டும் பார்க்கும்போது ஒன்றுமே புரியாது. நம்ம பேசுகிறதையும் தெளிவாக கேட்டால் தான் உங்களுக்கு நிறையா அதில் டிப்ஸ் நான் சொல்லுவேன். அதுவுமே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் தைக்கிறதுக்கு ரொம்பவும் ஈஸியாக இருக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளார போகலாம். இப்போ வந்து லைனிங் ப்ளவுஸையும் ஒரிஜினல் பீஸையும் வச்சு ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். இது திருப்பி போட்டுலாம் தைக்க தேவையில்ல. நம்ம எப்பயுமே லைனிங் ப்ளவுஸ் எப்படி தைப்போமோ அதே போல் நம்ம தைச்சி எடுத்துக்கலாம். தைச்சி எடுத்துகிட்டு இடுப்புக்கு பீஸ் வச்சு தைச்சிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் இப்போ தான் பார்க்க ஆரம்பிக்கிறீங்க. இன்னும் நிறையா பார்க்க ஆரம்பிக்கணும். அப்போ தான் வந்து எனக்குமே நிறைய பேர் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நானும் உங்களுக்கு அடுத்தடுத்து டிசைன் ப்ளவுஸ் வீடியோவாக உங்களுக்கு போட்டுட்ருப்பேன். இதில் உங்களுக்கு எதனா டவுட் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு பதில் அளிக்கிறேன். இது எல்லாத்தையுமே நம்ம தைச்சி எடுத்துட்டோம். இப்போ வந்து இதில் துணி கம்மியாக இருந்துச்சு. அதனால் வந்து இதனுடைய லைனிங் துணி வந்து 80 சென்டிமீட்டர் மட்டும் எடுத்துன்னு வந்தாங்க. இவங்களுக்கு வந்து 80 பத்தாது. 90 சென்டிமீட்டர்னால் ஓகே தான். ஆனால் அவங்க 80 தான் எடுத்துன்னு வந்திருந்தாங்க. அப்புறம் இன்னொரு ப்ளவுஸ் தைச்ச ப்ளவுஸ்லேருந்து எடுத்து இடுப்புக்கு வந்து பீஸ் வச்சு தைச்சி எடுத்துக்கலாம். இது வந்து நம்ம அடித்து திருப்புற மாதிரினாக்கா இடுப்புக்கும் அதே போல் அடித்து திருப்பியிருந்துருக்கலாம். இந்த சேரீ வேறு ரொம்ப நைஸாக இருக்கா. இந்த சேரீயில் வந்து அது மாதிரி பண்ணாலும் இழுத்துக்கிட்டு போவோம். அதனால் வேண்டாம், நம்ம பீஸ் வச்சு தைச்சிக்கலான்னுட்டு பீஸ் வச்சு தைக்கிறேன். நீங்கள் பார்த்துக்கோங்க, எந்தெந்த சேரீக்கு அது போல் நம்ம பண்ணலான்றதை பார்த்துக்கோங்க. மேக்ஸிமம் வந்து பட்டுப்புடவை ஜாக்கெட்டு, சில்க் சாரீ ப்ளவுஸ்லாம் நம்ம தைக்கிறோம் பார்த்திங்களா, அது போல் ப்ளவுஸுக்கெலாம் நம்ம அடித்து திருப்பிக்கலாம். இது போல் வந்து ஒரு மாதிரி பூனை சாரீ மாதிரி இருக்கும் பார்த்திங்களா, அது மாதிரி கிளாத்துக்கெலாம் நம்ம வந்து பண்ணும்போது ரொம்ப வளவலன்னு இழுத்துக்கிட்டு போவோம். அப்போ நம்ம சொல்கிற பேச்சு கேட்காது துணி, அது பேச்சுக்கு தான் அது போகும். அப்போ நமக்கு அது சுத்தமாக தைக்கிறதுக்கே வராது. அதனால் நம்ம எப்படி பண்ணணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஸ்டைலை மாற்றிக்குவோம். இது மாதிரி துணியை வந்து நம்ம பீஸ் வச்சு தைக்கும்போது நல்லா ஸ்டெப்பாக இருக்கும். அதுபோல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது சேரீயில் வந்து இங்கு ப்ளூ கலரில் டிசைன்ஸ் வருது. அதனால் வந்து அந்த கலரில் பைப்பிங்கும் டிசைனும் அந்த கலரில் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சேரீயில் என்ன கலர் வருதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தைச்சி பழகிக்குவாங்க. வேறு கலர் வருது அப்படின்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இது போல் பைப்பிங் வச்சுக்கோங்க. உங்களுக்கு புடவை கிளாத்லேயே வந்து இருந்துச்சுனாலும் ஓகே. சப்போஸ் வந்து எனக்கு வந்து இப்போ புடவில் வந்து நான் துணி எடுத்துட்டேன்னா எனக்கு துணி பத்தாது அப்படின்ற மாதிரி இருக்குன்னா, இதுக்கும் நான் உங்களுக்கு பேசிக்காக சொல்கிற டிசைனில் வந்து இப்போ எனக்கு வந்து ஒரு கஸ்டமர், நம்மளுடைய வியூவர்ஸ் வந்து ஒருத்தவங்க எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. என்னென்னா, நம்ம வந்து இந்த மாதிரி டிசைன் பண்ணுறோம்ல, இந்த துணி வந்து நம்ம வந்து தனியாக வாங்கணுமா, இல்லை வந்து சேரீலேருந்து எடுத்துக்கலாமான்ற மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க. அது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ரொம்ப இந்த மாதிரி பேசிக் மாடல் டிசைன்ஸ்க்கெலாம் வந்து துணி அதிகமாக ஆகாது. அதனால் நீங்கள் சேரீலேருந்தே எடுத்துக்கலாம், ரொம்பலாம் ஆகாது. நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு டிசைன் பண்ணும்போது சேரீலேருந்து ஒரு 4 இன்ச்சு அளவுக்கு நீட்டு மட்டும் எடுத்துக்கிட்டால் போதும். அது மாதிரி ப்ளைனாக இருந்துச்சுன்னா அப்படி பண்ணிக்குவாங்க. இதே வந்து டிசைன்ஸ்லாம் வருது அப்படின்னாக்கா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அதுக்கு அதில் இருக்கிற கலர்ஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சில்க் காட்டனில் ஒரு 1/4 மீட்ரு எடுத்துக்கோங்க. அதிகமாகலாம் தேவை கிடையாது. 1/4 மீட்ரு எடுத்தாலே 2 டிசைன் ப்ளவுஸ் தைக்கலாம் நீங்கள். அதை எடுத்து வச்சுக்கோங்க. டிசைனுக்கு போக மீதி இருக்கிற துணியை மடித்து ஒரு அழகாக நம்ம ரோல் பண்ணி ஒரு லப்பர் பேண்டு போட்டு வச்சுக்கோங்க. அப்புறம் நெக்ஸ்ட்டு வேறு எதனா ப்ளவுஸ் நீங்கள் தைக்கிறீங்கன்னா அப்போ எடுத்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் அப்படியே போட்டிங்கன்னா கொசன்னு ஆகிடும். அதனால் அது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். டிசைனுக்கு நம்ம வாங்குகிற துணியை மட்டும் நம்ம எப்பயுமே சேஃப்டியாக வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து இன்னொரு சேரீ வருது, அப்போது வந்து இந்த கலர் அதுக்கு வருதுன்னா நீங்கள் அதை எடுத்து போட்டு தைச்சிக்கலாம். எப்பயுமே நீங்கள் இது மாதிரி தைச்சி பழகுங்க. இதே வந்து ஒரு பட்டுப்புடவை ஜாக்கெட்டு அப்படி இருக்குன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா, பட்டுப்புடவை ஜாக்கெட்டில் எப்பயுமே என்ன பண்ணணுன்னா, உள் சுத்தில் நமக்கு ஒரு 1 மீட்டர் அளவுக்கு ப்ளைனாக தான் கொடுத்துருப்பாங்க. அப்போ அந்த மாதிரி ப்ளைனாக இருக்கும்போது நம்ம அதுலேருந்தே எடுத்துக்கலாம். ஒன்றும் அந்தளவுக்கு ஆகாது. திட்டமாக கொஞ்சம் தானே ஆகுது. அப்போ அதுக்கு நீங்கள் தனியாக நீங்கள் சில்க் காட்டன் துணியை எடுக்க தேவையில்ல. நீங்கள் இப்போ சேரீலேருந்தே கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. இது மாதிரி நீங்கள்
வாங்கும்போது வாங்கி தைக்கிறதுக்கும் நம்ம அந்த துணியிலேருந்து எடுத்து மேக்ஸிமம் வந்து சேரீலேருந்து எடுத்து வச்சு நம்ம டிசைன் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. அப்போ தான் வந்து நம்ம சேரீயில் உள்ள டிசைன்ஸுக்கும் அதுக்கும் மேட்ச் ஆகிற போல் இருக்கும். நீங்கள் இது மாதிரி தைச்சி ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு வந்து அதிகமாக ஆகாது. ஒரு 4 இன்ச்சு 5 இன்ச்சு அளவுக்கு அகலம் வச்சுக்கோங்க. நீட்டு வந்து அப்படியே அதுக்கேற்ற மாதிரி நீட்டாகவே அப்படியே எடுத்துக்கோங்க. அது மாதிரி பண்ணிங்கன்னா நல்லா உங்களுக்கு சேரீலாம் ஒன்றும் பத்தாமலாம் போகாது. ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இதில் வந்து நான் வந்து உங்களுக்கு மார்க்கிங் பண்ணி காட்டுறேன் பார்த்தீங்களா, இந்த டிசைன் தான் போடலான்னு ஒரு ஐடியாவில் போட்டுட்டேன். ரவுண்ட் நெக்லேயே வந்து அப்படியே டைமண்ட் நெக் மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்ட்டு தான் ஒரு டிசைன் போட்டேன். ஏன்னா இந்த சாய்ஸ் வந்து அவங்க நம்மக்கிட்டே கொடுத்துட்டாங்க. ஒரு 350 ரூபா ரேட்டில் வந்து எனக்கு ஒரு டிசைன் பண்ணி கொடுத்துருங்க இதில் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ தான் யோசித்து பார்த்தா சரி நம்ம இப்படி பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இது வரைக்குமே எனக்கு பிளான் இப்படி தான் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் தைக்கும்போது தான் நான் பிளானே சேஞ்ச் பண்ணிட்டேன். நீங்கள் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். அப்போ என்னென்னா நம்மளே வந்து நமக்கு இந்த மாதிரி டிசைன் ப்ளவுஸ்லாம் தைக்க தெரியும் அப்படின்னா நமக்கேற்ற போல் நம்ம டிசைன்ஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஏற்கனவே நம்ம சம்சா மாடலில் அது போல் தைச்சோம் பார்த்திங்களா, அது மாதிரி நம்ம தைச்சி எடுத்துக்கலாம். நம்மளுக்கு டிசைன்ஸுக்கு எவ்வளோ பீஸ் தேவைப்படுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம தைச்சி எடுத்துகிட்டு பிசரை கட் பண்ணி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்குவோம். நான் உங்களுக்கு இப்போதைக்கு ஒரு 3 பீஸ் 4 பீஸ் மட்டும்தான் தைக்கிறத உங்களுக்கு வீடியோவில் காட்டுவேன். மீதியெல்லாம் நான் தைச்சி ஏற்கனவே வச்சுட்டேன். அதனால் வந்து நீங்களும் அதே போல் தைச்சி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கட் பண்ணி எடுத்துட்டோமா. இப்போ வந்து நம்ம நெக்கில் வச்சு தைக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ தான் நான் பிளானை சேஞ்ச் பண்ணுறேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம நெக்கிலேருந்து ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு கேப்பு விட்டு அப்படியே நெக்கை சுற்றி அப்படியே வச்சுட்டு வந்துட போகிறோம். இந்த சம்சா மாடலில் வச்ச டிசைன்ஸை இது மாதிரி தைச்சாலும் நல்லாயிருக்கும். அது போல் தைக்கிறத விட இது மாதிரியும் தைச்சிக்கலாம். நீங்கள் அது மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இப்போ உங்களுக்கு டிசைன் பண்ணி கொடுத்தேன் இல்லையா, அப்படியே நீங்கள் அந்த கோட்டு மேலேயே வந்து அந்த டிசைனும் வச்சு தைச்சிக்கலாம். இது ரவுண்ட் நெக்குன்றதுனால அது மாதிரி எடுக்குமா அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் இருந்துச்சு. சரி நம்ம ரவுண்ட் நெக்குக்கு ஏற்ற மாதிரி நம்ம வச்சுக்கலாம் அப்படின்ட்டு தான் நான் பிளானே சேஞ்ச் பண்ணிட்டேன். உங்களுக்கு இதில் நான் தான் சொல்கிறேன்ல, உங்களுக்கு பேசிக்காக தெரிய ஆரம்பிச்சிட்டாலே அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து உங்களுக்கு டிசைன் ப்ளவுஸு எப்படி போடலாம் அப்படி போடலான்னு உங்களுக்கே ஐடியா பிறக்கும். அதனால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ட்ரை பண்ண தான் டிசைன் ப்ளவுஸு நமக்கு ஐடியா பிறக்கும். நம்ம வந்து இல்லை இது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், நம்ம ட்ரை பண்ண தேவையில்ல, நம்ம நார்மலாகவே தைச்சி போட்டுக்கலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. ரொம்பவே ஈஸியான முறை தான் இது. நீங்கள் பேசிக்லேருந்தே கற்றுக்குவாங்க. அப்போ தான் வந்து நிறையா டிசைன் ப்ளவுஸ்லாம் உங்களுக்கு தைக்க உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு டிசைன் ப்ளவுஸ் தைக்க தெரியாது அப்படின்ற ஒரு இதே வராது. நம்ம என்ன பண்ணணும், இப்போ வச்சு தைச்சோம் பார்த்திங்களா, அதில் வந்து பிசுரை கொஞ்சம் கட் பண்ணி விட்டுடலாம். லேஸ் வச்சு தைக்கும்போது அந்த பிசுறு வந்து தெரியக்கூடாது. அதுபோல் வந்து நம்ம பிசுரை கட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த பிசுறு வந்து வெளியே தெரியாத மாதிரி வந்து ஒரு லேஸ் வந்து எப்பயுமே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு 1/2 இன்ச்சு அளவுக்கு லென்த் இருக்கிற மாதிரி, அதாவது மொத்தம் இருக்கிற போல் நம்ம வாங்கிக்கோங்க. அதே போல் லேஸ் வந்து ஒன் சைடு லேஸாக பார்த்து வாங்குங்க. மேக்ஸிமம் வந்து ஒன் சைடு லேஸாக பார்த்து வாங்குங்க. அது மாதிரி வாங்கும்போது தான் நீங்கள் எந்த நெக்கு வச்சாலுமே நல்லா உங்களுக்கு பெண்டாக வளைச்சி கொடுக்கும். நீங்கள் வந்து 2 பக்கமும் அப்படியே ஸ்கொயராக அப்படியே வரும் பார்த்திங்களா, அது போல் நீங்கள் வாங்கினீங்கனாக்கா வளைஞ்சி கொடுக்கறது கஷ்டமாக இருக்கும். நம்ம ஃப்ளீட் வச்சு தைக்கிற மாதிரி இருக்கும். நான் எப்பயுமே அந்த மாதிரி ஒன் சைடு லேஸாக தான் பார்த்து வாங்கிக்குவேன். இப்போ நம்ம லேஸ் வச்சு தைச்சிட்டு 2வது தையலும் போட்டுக்கலாம். லேஸ் வச்சு தைக்கும்போது எப்பயுமே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, லேஸுக்கு தகுந்தா போல் நம்ம நூலை வந்து மாற்றிக்கணும். அப்படி நம்ம தைக்கும்போது தான் வந்து அந்த டிசைனுக்கே இது ஒரு அழகு கொடுக்கும். நீங்கள் ஏதோ இப்போ நான் தைச்ச ப்ளவுஸுடைய கலர்லேயே நான் வந்து அப்படியே நூலை போட்டு நம்ம மட்டும் லேஸை வச்சுருந்தா அது அசிங்கமாக இருக்கும். அதுவே வந்து அதுக்கேற்ற மாதிரி கலரில் நம்ம லேஸுக்கு ஏற்ற மாதிரி கலரில் நூலை மாற்றிட்டு நம்ம லேஸ் தைக்கும்போது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பீட்ஸ் வச்சு தைச்சிட்டோன்னா ஃபினிஷ் ஆகிடும். இந்த டிசைன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ தான் புதுசாக இந்த வீடியோவை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே பெல் பட்டன் இருக்கும், அதையும் ஆல்ன்ற பட்டன் அழுத்திடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்னும் நிறைய டிசைன் ப்ளவுஸ் வேணும்னு நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நான் இன்னும் புதுசாக எதனா நல்லா உங்களுக்கு ஈஸியாக புரிகிற போல் நான் டிசைன்லாம் உங்களுக்கு போடுறேன், அப்லோட் பண்ணுறேன், வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த எல்லாருக்கும் நன்றி. பாய்.